அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்னைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னரில், அதாவது 20 ஃபீட் அண்ட் 40 ஃபீட், இந்த 20 அடி மற்றும் 40 அடியில் இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னரில் பயன்படுத்தக்கூடிய r134a அப்படின்ற ரெஃப்ரிஜிரண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ரெஃப்ரிஜிரண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இதற்கு அடுத்து இந்த ரெஃப்ரிஜரண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இந்த r134a அப்படின்னா இது ஹைட்ரோஃப்ளூரோக்ளோரைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் கேஸுடைய ஒரு ஷார்ட் நேம் தான், கெமிக்கல் நேம் தான் வந்து r134a. இது வந்து பார்த்தோம்னா ஏர் கண்டிஷனிங் அதாவது ஹை டெம்பரேச்சர் ரெஃப்ரிஜரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்காக வந்து கமர்ஷியலாகவும் டொமஸ்டிக்காகவும் பயன்படுத்தக்கூடிய இந்த கேஸ் தான் வந்து r134a. இது வந்து பார்த்தோம்னா r12 r22 அப்படின்னு மீடியம் அண்ட் ஹை டெம்பரேச்சர் ரெஃப்ரிஜரேஷன் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த r134a இந்த HFC ரெஃப்ரிஜரண்ட் வந்து பாலியோலெஸ்டர் லூப்ரிகன்ட் அப்படின்ற லூப்ரிகன்ட் மூலமாக கம்ப்ரஸரை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஸ் தான் வந்து r134a. இந்த r134a வந்து பலதரப்பட்ட ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்டில் வந்து பயன்படுத்தப்படுது. அதில் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தோம்னா இந்த ரீஃபர் கண்டெய்னர்ஸ். இந்த ரீஃபர் கண்டெய்னரில் r134a அப்படின்ற கேஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த r134a கேஸில் வந்து பார்த்தோம்னா பலவிதமான கண்டாமினேஷன்கள்லாம் இருக்கும். அந்த கண்டாமினேஷனால் இந்த ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்டே வந்து பிளாஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த r134a கேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் -30 டிகிரியிலிருந்து +30 டிகிரி வரைக்கும் இந்த ரெஃப்ரிஜரண்ட் மூலமாக வந்து ரீஃபர் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை நம்ம மிக குறைந்த வெப்பநிலையான -30 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதிகபட்ச வெப்பநிலையான +30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இந்த r134a ஆனது ஒர்க் செய்யக்கூடியது. இந்த r134a கேஸ் ஆனது இந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரீஃபர் யூனிட்டில் இருக்கிற கம்ப்ரஸர் மூலமாக வந்து அதிகப்படியான அழுத்தத்தினால அதிகப்படியான ஹீட் ஆகுது. அதாவது அதிகப்படியான கம்ப்ரெஷன்னால் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் பொழுது அதோட டெம்பரேச்சரும் அதிகமாகும். இந்த டெம்பரேச்சர் அதிகமான இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ஆனது கண்டென்சர் மூலமாக அனுப்பும் பொழுது கண்டென்சர்லேருந்து இது வேப்பர் ஆகி லிக்விடாக மாறுது. ஸோ கண்டென்சருக்கு அடுத்து இந்த லிக்விடான ரெஃப்ரிஜரண்ட் வந்து பார்த்தோம்னா கூலிங்காக இருக்கும். அந்த கூலிங் பார்த்தோம்னா எவாபரேட்டர் மூலிமா ரன் ஆகும் பொழுது கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கிற ஹாட் ஏரை, அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கிற ஏர் மூலயமா வந்து இந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து அந்த வெப்பத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஹாட்டான ஒரு கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகி மறுபடியும் கம்ப்ரஸருக்கு போய் அதிகப்படியான ப்ரெஷரை மறுபடியும் இந்த சைக்கிள் தொடர்ந்து நடக்கிறதுனால இந்த ஹாட்டான ரெஃப்ரிஜரண்ட் வந்து நமக்கு கண்டென்சர் மூலமாக போய் மறுபடியும் கூலான ஒரு லிக்விடாக போகும்பொழுது அட்மாஸ்பியரில் இருக்கிற, அதாவது கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற வெப்பத்தை எடுத்துக்கிட்டு சில் எஃபெக்டை கொடுக்குது. ஸோ எவாபரேட்டர் ஃபேன் வந்து ரன் ஆகிறது மூலமாக இந்த கூலிங் எஃபெக்ட் மூலமாக இந்த எவாபரேட்டர் காயிலில் இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கிற கூலிங் எஃபெக்டை வந்து எடுத்துக்கிட்டு கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஹாட் அட்மாஸ்பியர், வெப்பம் அதிகமான அட்மாஸ்பியரை அப்சர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைக்கிள் ரன் ஆகிறதுனால நமக்கு கண்டெய்னருக்குள்ளே கூலிங் ஏர் கிடைக்குது. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு தியரிங்க. இதற்கு அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.